அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. த பியாட்டிடியூட்ஸ், பாக்கியவான்கள் என்ற பாடத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு இரண்டாவது பாடமாக நாம் படிக்க இருக்கிறோம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியிலே எளிமை என்றால் என்ன என்பதை குறித்து விரிவாக இந்த நிகழ்ச்சியில நாம் படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இந்த நிகழ்ச்சி குறித்து பிறருக்கு அறிவியுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகள் வழியாக இந்த பாடத்தை உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம், இந்த மலை பிரசங்கத்தை பியாட்டிடியூட், பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு முதலாவது பாக்கியவான் என்ற அந்த முதல் கருத்தை, இயேசு கிறிஸ்து தாம் சொன்ன அந்த முதல் பொன்மொழியை உங்களுக்கு நான் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய பாடத்தில் உலகம் முழுவதும் மதங்கள் இருக்கிறது, மதங்களில் தத்துவங்கள் இருக்கிறது, பொன்மொழிகள் இருக்கிறது, சிறப்பு சொற்கள் இருக்கிறது. நான் நேற்று சொன்னது போல அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் போன்ற பழமொழிகளை அற்புதமாக மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு பழமொழியிலோ பொன்மொழியிலோ அல்லது மத தத்துவங்களிலோ வாக்குத்தத்தமாக நீ பாக்கியவான், உனக்கு பரலோக ராஜ்யம் உரியது என்று சேர்த்து சொன்ன ஒன்று கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாகவும் நம்முடைய எதிர்காலத்தை பரலோகத்தை சேர்ந்ததாகவும் சொல்லுகிறார். உதாரணமாக, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதோடு முடியல, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். புத்தர் 10 பொன்மொழிகளை சொன்னார், அக்பர் 10 வார்த்தைகளை சொன்னார். ஒவ்வொரு மதத்திலும் ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னை என்னையும் பார்த்து உனக்குள் இருக்கும் ஆவியை குறித்து பேசுகிறார். ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அப்படியானால் உன்னுடைய ஆவியை குறித்து பேசும்போது அதில் எளிமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த எளிமை என்ற அந்த சொல்லை ஆங்கிலத்தில் புவர் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கலாம். அதை எளிமை என்று தமிழில் மொழிபெயர்த்தார்கள். ஆனால் மூல மொழியில் ஏழ்மை, தரித்திரம், பிச்சை கேட்கும் நிலை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது புவர் இன் த ஸ்பிரிட். இந்த புவர் என்ற வார்த்தை கொடிய தரித்திரத்தையும், ஐயா அம்மா என்று அலறுகிற ஒரு பிச்சைக்காரனுடைய குரலையும் நமக்கு காண்பிக்கிறது. நாம் எவ்வளவோ வலுவுள்ள மனிதர்களாக இருந்தாலும், நாம் எவ்வளவோ கௌரவமுடைய மக்களாக இருந்தாலும், எவ்வளோ தகுதியுடைய மக்களாக இருந்தாலும், கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக நாம் ஏழ்மை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, தகப்பனே என்று கெஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆவி ஒன்று தாழ்மைக்கு அவனை வழி நடத்தணும், அல்லது பெருமைக்கு அவனை வழி நடத்தணும். ஏதாவது ஒரு பக்கத்தில் தான் நாம் இருக்க முடியும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். He grants grace to the humble என்று யாக்கோபு 5:6 நாம் படிக்கிறோம். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த பாக்கியவான்கள் என்ற இந்த கருத்து எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல, எவ்விதமாக இயேசு சொன்னார் என்பது இன்னும் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை
கொடுக்கிறது. பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும் விளக்குகள் இல்லை. இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த மாதிரி ஒலிபெருக்கி, மைக் செட் போன்றவைகள் கிடையாது. அப்படியானால் அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தரையிலேருந்து தரையில் சொன்னால் மக்களுக்கு ஓரளவுக்கு கேட்கும். மலையில் இருக்கிற மக்களுக்கு தரையிலிருந்து ஏதாவது சொன்னால் எதுவுமே கேட்காது, மேலே ஏறி போகாது நம்ம சத்தம். ஆனால் மலை மேலே உட்காந்துக்கிட்டு தரையில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது சொன்னால் அந்த சத்தம் க்ளீனாக கேட்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தை ஏன் ஒரு சிறு மலையின் மீது உட்கார்ந்து போதிக்கிறார்னா, தரையிலே கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் அனைவரும் அதை கேட்கும்படியாக போதிக்கிறார். அவரிடத்தில் ஏராளமான மக்கள் சேர்ந்தாங்க. அவர்கள் மிகவும் பாவிகளாகவும் துன்மார்க்கராகவும் மனம் வருந்தக்கூடியவர்களாகவும் தங்கள் தப்பிதங்களை உணரக்கூடியவர்களாக இருந்தாங்க. பாவ விமோசனங்களை தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க. தங்களுடைய மத வழிபாடுகளை சீர்படுத்த வேண்டும் என்று விரும்பினாங்க. தங்களுடைய கொடுமைகளை கைகளில் இருக்கிறதை கண்டு அஞ்சினார்கள். இரத்தம் சிந்த ஓடுகிற கால்களையும் மற்றவர்களுடைய உயிரை பறிக்கும் கைகளையும் மனதார பொய் பேசும் உதட்டியும் உடையவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த சமுதாயத்தை, அதைவிட 100 மடங்கு கொடுமையான ஒரு சமுதாயத்தை நாம் நம்முடைய வாழ்நாள் காலத்தில் இன்றைக்கு பார்க்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். இந்த செட்டிங், இந்த கருத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த சூழ்நிலையை நீங்கள் கவனிக்கணும். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மலையின் மீது ஏறினார். எவ்வளோ ஞானம் பாருங்க. அவர் மலை மேலே ஏறாமல் தரையிலே நின்று எதையாவது சொல்லியிருந்தா முதல் 20 பேருக்கு தான் கேட்டிருக்கோம், ஒரு 100 பேருக்கு கேட்டிருக்கோம், ஒரு 1000 பேருக்கு எப்படி கேட்கும்? அடுத்தது கவனிங்க. அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். இந்த இடத்துல 3 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். A mountain, a seated Christ and disciples. இயேசு மலையில் உட்கார்ந்திருக்கிறார், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இங்கே அவருடைய சீஷர்கள் என்பது அவர் தாமே தெரிந்து கொண்ட அந்த 12 அப்போஸ்தலர்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் நானும் கூட இயேசுவின் சீஷர்கள் தான். அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்கும்போது நாம் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு முன்னாலேயே நாம் சீஷர்களாக மாறி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். A Christian is a disciple following Christ. அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தமது வாயை திறந்து உபதேசித்தார் என்று படிக்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் தங்கள் கைகளினால் செய்த மாபெரும் சிலைகளை வணங்கி வருவதை பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சார் 60 முழம் உயரம் உள்ள பொற்சிலையை நிறுவி அதற்கு முன்னால் எல்லா மக்களும் மண்டியிட வேண்டும் என்று கட்டளையிட்டான் என்று படிக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் 90க்கும் மேற்பட்ட சதவீத மக்கள் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களும் தினமும் அந்த காட்சிகளை தொலைக்காட்சிகளிலும் தெருமுனையிலும் நாம் பார்த்து வருகிறோம். சகோதரர்களே, எந்த ஒரு விக்கிரகமும் அதற்கு வாய் இருக்கும், ஆனால் அது பேசாது. அது கண் இருக்கும், அது காணாது. அதற்கு செவி இருக்கும், அது கேளாது. அதற்கு கைகள் இருக்கும், செயல்படாது. கால்கள் இருக்கும், நடவாது. ஒரு மரத்தை வெட்டி, ஒரு கல்லை வெட்டி அதை அவர்கள் செய்கிறார்கள்.
என் அன்பு சகோதரர்களே, இயேசு தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தார் என்று படிக்கிறோம். அவர் ஒரு உயிருள்ள நபராக இருந்தார். அவர் மனுஷனாக இருந்தார். அவர் மனுஷ சாயலில் வந்தார். உங்களுக்கு ஒரு மொழி இருப்பது போல அவருக்கு ஒரு மொழி இருந்தது. அக்கால மக்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த எபிரேய மொழியிலிருந்து கொஞ்சம் விலகிய அரமிக் என்ற ஒரு மொழியை பேசினார்கள். இயேசு அரமிக் மொழியில், அரமிக் மொழியை பேசுகிறவர்கள் எபிரேய மொழியை விளங்கிக் கொள்வார்கள். எபிரேய மொழியை பேசுகிறவர்கள் அரமிக் மொழியை விளங்கிக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தார். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இது. This is the word which proceeded from the mouth of God. அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு போதித்தார். என்ன போதித்தார்? முதலாவது என்ன சொல்கிறார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த ஆறுதலான, அற்புதமான, எளிமையான, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியத்தை, ஒரு சிறப்பு சொல்லை, ஒரு பொன்மொழியை நீங்கள் எந்த மதத்திலும் பார்க்க முடியாது. எந்த ஒரு மனிதன் இப்படி சொன்னது கிடையாது. ஆவியிலே எளிமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு நாள் சொல்லியிருக்கலாம். ஆனால் பாக்கியவான் என்ற வார்த்தை யாருமே சொன்னது கிடையாது. பரலோகத்தை குறித்து யாரும் பேசுவது கிடையாது. என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து பாக்கியவான் என்று சொல்கிறார். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்வதற்கு முன்பாக அவன் பாக்கியவானாக இருந்தான், குறைவற்றவனாக இருந்தான், எல்லாம் இருக்கிறவனாக இருந்தான். அவனுக்கு தேவைகள் ஒன்று இல்லை, மகிழ்ச்சி மாத்திரமே அவனுக்கு இருந்தது. ஆடம் வாஸ் a blessed man before the sin at the garden of Eden. பாக்கியவான் என்று சொன்னால் திருப்தியுள்ளவன், நிறைவுள்ளவன், குறையற்றவன், நோயற்றவன், பசியற்றவன், மகிழ்ச்சியானவன். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் என்ற இடத்துல எபிரேய மொழியில் மெக்காரியஸ் என்ற ஒரு சொல் வந்திருக்கிறது. மெக்காரியஸ் என்று சொன்னால் எந்த குறை இல்லாமல் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒன்று என்று பொருள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சகோதரர்களே, கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது தேவன் நம்மிடத்தில் முதலாவது நம்முடைய கையையோ காலையோ நம்முடைய கண்களையோ நம்முடைய வயிற்றையோ கேட்கவில்லை, நம்முடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். அவர் ஹார்ட் இஸ் பிலாங் டு காட். நம்முடைய இருதயம் தேவனுக்கு வேண்டுவதாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை நோக்கி வரும்போது நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. இருதயம் ஆவியை குறித்ததாக இருக்கிறது. சங்கீதம் 51:17 வசனம். இந்த ஒரு வசனமே நமக்கு போதும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்ற அந்த சொல்லுக்கு இணைய அர்த்தம் அப்படின்னா சங்கீதம் 51:17 பாருங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே. கடவுள் அதை ஏற்கிறார். எந்த ஒரு பிள்ளையும் தகப்பனிடத்தில் வந்து சாரி என்னை மன்னியுங்கள் என்று கண்ணீரோடு நிற்கும்போது தகப்பன் ஆட்டம் காணுவான், வழி இல்லாமல் போயிடும் அவனுக்கு. அப்பா என்னை மன்னியுங்கள் என்று காலை பிடித்து கொண்டால் தகப்பனால் என்ன சொல்ல முடியும்? அவனுடைய கோபமெல்லாம் ஆறிவிடும், அவனுடைய கொடூரமெல்லாம் ஆறிவிடும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். Christianity begins here. When you have the broken and contrite heart, உன்னுடைய இருதயம் உடைந்ததாக நொறுக்கப்பட்டதாக மாறும்போது
உன் பாவங்களை குறித்து நீர் கண்ணீர் விடும்போது தேவன் அதில் அக்கறை செலுத்தி உன்னை பாக்கியவனாக மாற்ற விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அநேக ஜனங்கள் மண்டை வெடித்து விடும் அளவிற்கு கொடிய பாவங்களால் நிறைந்து அவர்கள் கண் சொருகி செத்து அடக்கம் பண்ணப்படுவதை பார்க்கிறோம். அவர்கள் நித்திய நரகத்தை நோக்கி போகிறார்கள். நாம வாழும் காலத்தில் நம்முடைய மனது மாறி நம்முடைய குற்றங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து நம்முடைய ஆவியை இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டில் கோவிலுக்கு செல்கிற மக்கள் தேங்காயை கொண்டு செல்கிறார்கள். ஒரு சிம்பாலிக்காக கொண்டு செல்கிறார்கள். அதை கோவிலுக்கு வெளியே தரையில் ஓங்கி அடித்து சில்லுகளாக உடைக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் கடவுளுக்கு முன்பாக நான் உடைந்திருக்கிறேன், நொறுங்கி இருக்கிறேன், துண்டு துண்டாக இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை, பாவம் என்னை அரிக்கிறது, பாவம் எனக்கு கசப்பாக இருக்கிறது, என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலே சென்று விட்டது, தேவரீர் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை நீர் புறக்கணியீர். சகோதரர், இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். தந்தையினுடைய முழு சொத்தையும் அழித்துவிட்டு வேசிகளிடத்தில் நோய்களை தொற்றிக்கொண்டு தோலும் எலும்புமாக இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். அவனுக்கே அவனை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிவிட்டான், நிறம் மாறிவிட்டான், நாற்றமாய் இருக்கிறான். அவனுடைய உடைகள் கிழிந்து நாராய் தொங்குகிறது. ஆனால் அவன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அவன் தகப்பன் வீட்டுக்குள்ளே வருவதற்கு முன்பாகவே வருகிறவன் என் மகன்தான் என்று தகப்பன் புரிந்து கொண்டான். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியோடு நாம் தேவனிடத்தில் சேரும்போது அவர் நம்மை புரிந்து கொள்கிறார். தகப்பன் ஓடுகிறார், அவனை நோக்கி ஓடுகிறார். My son is coming with a great heart of repentance. With a broken heart he is coming. அவனுடைய ஆவியில் அவன் பிச்சைக்காரனை போல வருகிறான், நொறுங்கினவனாக வருகிறான், கலங்கினவனாக வருகிறான். அவனை அள்ளி அணைத்து அவனுக்கு முத்தம் தந்து தன் மகனை கண்ணோடு கண் நோக்கினான். அப்பொழுது அந்த மகன் தகப்பனிடத்தில் சொன்ன வார்த்தை கிறிஸ்தவத்தின் அடையாளத்தையும் உங்களையும் என்னையும் காட்டக்கூடியதாயும் இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இதுதாங்க ஆவியிலே எளிமையாக இருக்கிறது என்பது. மனம் திரும்புவது, பாவத்தை உணருவது, நம்முடைய அக்கிரமங்களை உணருவது. கிறிஸ்தவம் பாவ மன்னிப்பின் மார்க்கம். கிறிஸ்து பாவிகளின் இரட்சகர். பாவங்களை மன்னிக்க இயேசு தமது இரத்தத்தை சிந்தினார். கிறிஸ்து அண்டை வருகிற மனிதன் முதலாவது அவன் செய்ய வேண்டிய கடமை தலையின் மேல் உள்ள முடியை மொட்டை அடித்துக் கொள்வதல்ல, நாக்கிலே ஒரு வேலை குத்துவதல்ல, உடையை களைந்து விட்டு ஒரு பராரியை போல வரவேண்டியதில்லை. உன்னுடைய இருதயத்தில் நீ உடைந்தவனாக வர வேண்டும், நொறுங்கியவனாக வர வேண்டும், உன் ஆவியை குறித்து அக்கறை உடையவனாக வர வேண்டும். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்தவங்க தான் துவங்குது. ஒரு வீட்டுக்குள்ளே வரோம், நல்ல வாசனை, சுற்றி சுற்றி பார்க்குறோம், எங்கிருந்து வருதுன்னு தெரியல. ஒரு மூலையில் ஒரு ஊதுவத்தியை கொளுத்தி வைத்திருக்கிறார்கள்.
அது வீடு முழுவதும் மனத்தை கொடுக்கிறது. உன்னுடைய இருதயத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல வாசனை உண்டாக வேண்டும். உன்னுடைய இருளடைந்த உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு சிறு வெளிச்சம் உண்டாக வேண்டும். நீங்கள் மனம் திரும்பினால், நீங்கள் உடைந்தால், நொறுங்கி இருந்தால் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். கிறிஸ்தவத்தில் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது உபவாச ஜெபம். இந்த உபவாச ஜெபம் பண்ணுற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா மெலிந்து எலும்பு தெரிகிற தோல் வற்றி போன ஒரு மிருகத்தை போல அந்த மனுஷன் இருக்கணும். ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருகிற மக்கள் கண்ணீரையும் காமலையும் அவர்கள் தங்களை வெறுத்தவர்களாகவும் சாம்பலை தங்கள் தலையிலே போட்டுக்கொண்டு தங்களை தாழ்த்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நம்முடைய இருதயம் ஏழ்மையை பெறும்போது, தாழ்மையை பெறும்போது, எளிமையை பெறும்போது, நாம் ஆவியிலே ஒரு ஏழ்மையுள்ள மக்களாய் மாறும்போது கர்த்தர் நமக்கு அருகில் இருக்கிறார். இல்லைன்னா நம்முடைய நினைவுகள் வேற, கடவுளுடைய நினைவுகள் வேற இருக்கும். ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தேவனிடத்தில் சேர்கிற மக்கள் தாழ்மையுள்ளவர்களாக, எளிமையுள்ளவர்களாக அவரிடத்தில் சேர வேண்டும். யோபனுடைய புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 671வது பக்கம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அதாவது யோபனுடைய கடைசி அத்தியாயம் இது. கர்த்தரிடத்தில் திரும்பின யோபு தன்னை எவ்விதமாக பேசுகிறான் என்று பாருங்கள். நான் என்னை அருவருக்கிறேன் என்று சொல்கிறார். ஐ ஹேட் மை செல்ஃப் என்று சொல்கிறார். தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்கிறார். இந்த பூமி முழுவதும் என் வாழ்க்கை ஒரு சாம்பலாக இருக்கிறது, பயனற்றது. ஆனால் இந்த சாம்பலை நான் பிடித்து கொள்ள மாட்டேன், நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதுவதற்கு முன்னானது மனமேட்டிமை. ஆவிலே எளிமையில்லாத ஆள் அகந்தையாக இருப்பான், மனமேட்டிமை உள்ளவனாக இருப்பான். அவன் ஓடி ஓடி முடிவில் அழிவை சந்திக்கிறான். God hates the proud. ஆகவே ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் நீ உன்னுடைய இருதயத்தில் ஆவியில் ஏழ்மை உள்ள மனிதனாக, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. சகோதரி, இன்றைய காலகட்டம் நாம் வாழ்கிற இந்த உலகம் தங்கள் மதத்தையே அழிவின் மதமாகவும் மனமேட்டுமையின் மதமாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு மதத்திலும் அவங்க செய்கிற சகல சடங்குகளையும், அவர்கள் கையில் வைத்திருக்கிற பொன் ஆபரணங்களையும், அவர்கள் செய்கிற செலவுகளையும் கவனிச்சிங்கன்னா அவர்கள் எரித்து சாம்பலாக்குறாங்க. சமுதாயத்தில் மக்களுடைய சுரண்டுகிறவர்களாக இருக்காங்க. கடவுள் பெயரால் நடக்கும் அநியாயங்களையும் அசுத்தங்களையும் வீண் செலவுகளையும் நாம் எண்ணி பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னையே எப்படி செய்கிறார்கள்? வாழ வேண்டிய மக்கள் வாழாத கடவுளுக்கு இப்படி செய்கிறார்களே, இல்லாத ஒன்றுக்கு இப்படி செய்கிறார்களே என்று நம்ம மனம் வேதனைப்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம்
5வது வசனம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசியாக தேவனை குறித்து தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். ஆவிலே எளிமை உள்ள மனுஷன் தேவன் எப்படி இருக்கிறார்னு பார்க்கறத விட தான் எப்படி இருக்கிறான்னு அவன் திரும்பி பார்க்குறான். தன்னுடைய உதடுகளை பார்க்கிறான். அவன் வாழ்கிற சமுதாயத்தை பார்க்கிறான். இன்றைக்கு நான் அதைத்தான் பார்க்கிறேன். தொலைக்காட்சிகள் அரை நாள் ஒளிபரப்புறாங்க. எல்லா தொலைக்காட்சிகளும் ஒரு சேர ஒளிபரப்புறான். எதை ஒளிபரப்புறான்னு நீங்கள் பாருங்கள். அன்பு சகோதரர்களே, ஆவியிலே எளிமையில்லாத மக்கள், ஏழ்மையில்லாத மக்கள் பெருமையினாலே தின்று கொழுத்து விக்கிரகங்களை சுமந்து படையல்களை பிரித்து பொன்னையும் வெள்ளியும் இறைத்து அழிவை நோக்கி போகிறாங்க. ஏசாயா சொல்கிறார், ஐயோ நான் அதமானேன், என்னுடைய உதடுகள் அசுத்தமாயிருக்கிறதே. அசுத்தமான உதடுகள் உள்ள மக்கள் மத்தியில் நான் இருக்கிறேனே. பாருங்க, ஏசாயாவினுடைய கான்ஷியஸ், அவனுடைய மனம் அவனுடைய இருதயத்தை மட்டுமல்ல, அவன் வாழ்கிற சமுதாயத்தினுடைய இருதயத்தையும் காணக்கூடியவனாக இருக்கிறான். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரி, அவர்களுடையது பரலோக ராஜ்யம். இங்கே தான் இருக்கு சிக்கல். நம்ம எல்லாரும் ஒரு மதத்தில் இருக்கோம், ஒரு சடங்குகளை செய்கிறோம், ஒரு நம்பிக்கையோடு வாழுகிறோம். ஒரு கேள்வி, உனக்கும் பரலோகத்துக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? பரலோகம் செல்வதாக உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறதா? உங்களை என்னையும் உண்டாக்கிய சர்வேஸ்வரனாகிய பராபரன் வாசமாயிருக்கிற பரலோகத்தில் நான் போய் வாழப்போகிறேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த காலையில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கிறிஸ்துவனுடைய வசனம் நமக்கு காண்பிக்கிறது. ஆவிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அதை நிறுத்தி கொள்ளாமல் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். இதனால தான் நான் கிறிஸ்தவனாக இருக்கேன், நீங்களும் கிறிஸ்தவனாக இருக்கணும். இதனால்தான் கிறிஸ்தவம் மற்ற எல்லா மதங்களை விட்டு பிரிந்து ஒரு உயிர் உள்ள ஜீவன் உள்ள a living religion-ஆக இருப்பதற்கு தான் காரணம். Because it connects your blessing, it also connects the heaven, the kingdom of God. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் மனமுருக்கும் இந்த நற்செய்தி உங்கள் ஆவியிலே தொடங்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். மலைப்பிரசங்கத்தினுடைய முதல் வார்த்தை, நீங்கள் ஆவியிலே ஏழையாக மாறுங்கள். ஒரு ஏழை கை இரண்டையும் விரித்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பான். அவன் பசியாக இருக்கிறதை சொல்லுவான், அவன் நிர்வாணமாக இருக்கிறதை குறித்து சொல்லுவான். ஒரு ஏழை கதறுவான். அவ்விதமாக நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். நாம் அவரிடத்தில் சேர்ந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 22:6, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது அவர் இவனை மீட்டெடுக்கட்டும் என்கிறார்கள். அதாவது மகாராஜாவாகி தாவீது ஒரு காலகட்டத்தில் தன்னை இப்படி தான் நினைச்சு பார்க்கிறார். ஐ ஆம் அ வார்ம், நான் ஒரு புழு என்று சொல்கிறார். சகோதரர்களே, ஆவியில எளிமுள்ள மக்கள், அவன் ராஜாவாக இருந்தால் கூட தன்னை ஒரு புழுவாக எண்ணி பார்க்கிறானே, அதுதான் ஆவியில எளிமையாக இருக்கிற பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை. நம்மை நாமே வெறுத்து
நம்ம ஏழ்மைப்படுத்திக் கொள்வது தான் கிறிஸ்தவத்தினுடைய துவக்கமான வாழ்க்கை. கிறிஸ்டியானிட்டி பிகின்ஸ் அட் த பாயிண்ட் when you become poor in the spirit. நாளை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தகப்பனே, உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனுஷனாக நீர் அனுப்பின போது அவர் தமது வாயை திறந்து உபதேசித்த முதல் பாக்கியவான் என்ற அந்த தகவல் எங்களை மிகவும் ஆறுதல் படுத்தி வெளிச்சத்தை உண்டாக்கி எங்கள் எதிர்காலத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பாக்கியவான்களாகவும் பரலோகத்துக்குரியவர்களாகவும் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?